வீட்டில் பைப்பை வந்து தெரியாமல் திறந்து விட்டுட்டோம், தண்ணி கீழே போயிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டிலே நிச்சயமாக பணம் என்பது தங்காது என்பதையும் சொல்லி இருப்பார்கள். இந்த நீருக்கு ஆபஹா என்று பெயர். அப்பு என்று சொன்னால் அதற்கு நீர் என்று பெயர். இந்த அப்பு என்கின்ற வார்த்தையைத்தான் தெலுங்கு மொழியிலே பார்த்தோம்னா கடன் என்பதை குறிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். ஆக நீர் என்பதற்கும் அந்த பணம், காசு பணம் என்பதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நீரிலே கொண்டு போய் நாம் அந்த பண மதிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மதிப்புமிக்க பணத்தினை சர்வ நிச்சயமாக போடக்கூடாது. இதனை நான் ஏன் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், நிறைய பேர் இப்போல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறா, ஒரு கோவிலில் போய் குளத்தில் போடுறதுக்கு கையில் காசு இல்லைங்கிறதுனால ரூபா நோட்டை கொண்டு போய் போடுறா. 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, இந்த மாதிரி ரூபா நோட்டு கூட அந்த நீர்நிலைகளிலே கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.